என்னென்ன சொல்கிறீங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் என்ன பேச்சு பேசிட்டு தான் இந்த ஆள் இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம், அதாவது நாங்கள் கணிச்சபடி தான் மக்கள் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, கூட்டணி காட்சிக்கான அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. காலையிலேயே பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிட்டு. ஐயோ, ஏதாவது கொஞ்சம் கூட அந்த கூச்சு நாச்செல்லாம் கிடையாது. என்ன ஒரு நாளைக்கு ரிசல்ட் வரைக்கும் முந்தின நாள் தான் ஒரு வீடியோவை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு திமுக நம்மளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாலின் அவருக்கு எங்களால் தான் இந்த ஆட்சி வச்சு போகிற போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் விஜயவாரில் ரொம்ப தரைக்குறவா விமர்சித்து அவருக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக தோக்கடிகளும் பலம் கிடையாது, ஜெயிக்கலாமான்ட்டார். இவர் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜயவாரி ஜெயிச்சதுக்கப்புறம் மானம் கெட்டு போய் சொல்கிறாருங்க. இப்போ வந்துட்டு அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிக முன்மொழிந்த அந்த கூட்டணி காட்சிக்கான அதே தீர்ப்பு தான் வழங்கியிருக்காங்க. நாங்கள் தான் கேட்டோம், இந்த கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும், யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு தான் மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்ட்டு. என்ன மாதிரியான ஒரு மானங்கிட்டத்தனம்! இப்போ ஜெயிச்ச உடனே அப்படியே போய் சேர்ந்துக்கலாம், எப்படியாவது அவருக்கு வந்து ஒரு 10 சீட்டு 12 சீட்டு தேவைப்படுது, நம்ம அப்படி போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது தருவார் அப்படிங்கிற என்னப்பா கேவலமாக இல்லை? திருமாவளவர்கள் வெக்கமாகவே இல்லையா? இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி மாற்றி பேசுகிறீங்க. அதாவது எனக்கு திமுகவுடைய இந்த திமுக முரட்டு முட்டு கொடுக்கக்கூடியவங்களை பார்த்தா தான் ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். திருமாவளவன் அவர்கள் அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படி பேசட்டா கூட நம்மளுக்கு இவ்வளோ தோணாது. பம்படியாக வீடியோ போட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. விஜய்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டார், திமுக அசுர பலத்துடன் பழைய மாதிரி ஜெயிக்கும், வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நினைச்சாராம் தொங்கு சட்டசபை அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணாங்க. அப்போ அதை அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே? சிரிப்பு. ஆனால் அவங்களெல்லாம் ஆனால் கதற விட்டா பாருங்க. திரும்ப இந்த இடத்துல இன்னொன்று பதிவு பண்ணுறேன், விஜயவலுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற உரிமையை சொல்கிறேன். விஜயவல் என்ன மாதிரியான முடிவுன்னு இருக்கட்டும், அதாவது திருமாவளவனை மட்டும் சேர்க்கக்கூடாது. எனக்கு வந்துட்டு ஏன்னா காங்கிரஸ் அவர் சேர்க்க போகிறதா ஒரு இருக்குது, காங்கிரஸ் கூட அவர் ரொம்பவே நட்புறவாக இருக்காரு, நம்மளுக்கு காங்கிரஸ் பிடிக்காது, இருந்தாலும் அது வந்து விஜயவல் தனித்து நின்று ஜெயிச்சிட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பலம் தேவை, இப்போ வந்து ஆட்சி அமைக்கணும், அதுக்கு அவர் என்ன மாதிரியான முடிவு வேணாலும் எடுக்கலாம், எடுத்துட்டு போகிறாரு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட சின்ன இதுன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவனை மட்டும் சேர்க்காதீங்க, வேற யாரும் சேர்த்துடுங்க. ஏன்னா இந்த ஆள் பேசின பேச்சு அப்படி. அதாவது எவ்வளவுக்குள்ள விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இவர் வரணும்னு விரும்பினார், அவரே இந்த புத்தக வெளியீட்டுவிழா எல்லாத்துலையும் வெளிப்படையாகவே சொன்னார். ஆனால் ரொம்ப ரொம்ப தலக்கணத்தில் ஏறி போய் ரொம்ப அவமரியாதை உதாசீனப்படுத்திக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலம் விடுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லணும்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லலாம், திமுக சொல்லலாம். ஏன்னா இவர் சொன்னால் அது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லையா? முதல்ல நீங்கள் நிரூபிங்க, ஜெயிங்க, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அடுத்தவங்க கொடுக்கணும்னு சொல்லலாம். அப்படி நக்கல் பேச்சு பேசி எல்லா இடத்திலும் திமுகவுக்கு விமர்சிச்சாருன்னா மொத்த ஆளாக முன்னாடி முட்டு கொடுத்து அவ்வளோக்குள்ளே பேசிட்டு இன்னைக்கு விஜயவல் ஜெயிச்சிட்டாராம். ஜெயிச்ச உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழுப்புறதை பார்க்கும்போது கேவலமாக இருக்கு. ஐயோ ஐயோ, என்ன மாதிரியா இதெல்லாம், என்ன மாதிரியான புழப்பனே தெரில அரசியலில். சரி, ரைட்டு, இதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லப்போனால் சத்யராஜோட பேட்டி போன்னு பார்த்தேன். அதாவது என்ன மாதிரி விமர்சனம், அதாவது கேட்டிங்கன்னா விஜயவரில் பார்த்தீங்கன்னா தரைக்குறவா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கொடுத்து இவர் ஜெயிச்சுட்டு வர, இவர் அங்கே கை கட்டினார் இங்கிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு சொல்கிறான் அந்த ஆள் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக கொண்டுள்ள விஜயவர்கள் அதன்படியே ஆட்சியை நடத்தினா சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. யோ, மாநகரத்தினமாக தான் கட்டுப்படுவேன். சரி, நான் கேட்குறேன், பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்காருன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? ஏன் அப்போ விஜயவர்கள் சப்போர்ட் அப்பவும் அதே தானே அவர் வச்சிருந்தாருல, அப்போ சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டும் அந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் என்ன ஒரு நினப்பாகி போச்சுன்னா இவனு ஓவராக பேசிட்டாளுங்க. இப்போ மூஞ்சில் கறி புசமாக ஆகி போயிடுச்சு. அதாவது விஜய் ஜெயிக்க மாட்டார், எப்படி திமுக அதிமுக பெரிய பெரிய கட்சி இதெல்லாம் எப்படி ஒரு இவருக்கு வர கூட்டம்லாம் ரசிகர்காண்டி வர கூட்டம்னா, அதாவது நடிகங்களால் வர கூட்டம், இதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படி ரொம்ப ஏகத்தாலும். அதனால் ஓவர் வாய் எல்லாத்துக்கும். இல்லை அடுத்தால பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஒரு தொழிலும் ஜெயிக்க மாட்டார், அவர் தலைவனே கிடையாதுங்க. எங்களுக்குலாம் வராத கூட்டமா, நாங்களாம் இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அப்போலாம் சோசிக்க மாட்டாங்க இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் பீத்திக்கிட்டு எவன் வந்தான் உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது எவன் வந்தான்னு கேட்குறேன். உங்களுக்கு பின்னாடிலாம் என்ன கூட்டம் வந்துச்சு? திருச்செந்தூர் தொகுதி எங்களுடைய தொகுதியில் அனிதராஜனை எடுத்து நின்னாருங்க அதிமுக சார்பாக, தோத்து போயிட்டாருங்க இந்த ஆள். அதில் போயிட்டு ஜாதி ரீதியாகவே இவரை தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு, அப்படியுமே தோத்து போயிட்டார் இந்த ஆள். இவரெல்லாம் என்ன தகுதின்னு விஜய் பேசுறீங்க? நீங்களும் விஜய் ஒன்னா சரத்குமார்ட்ட கேட்குறேன், அடிச்சார் நிமித்தினாரா, சொல்லி அடிச்சாரா கில்லி மாதிரி, என்ன பேச்சு? இல்லை, சரத்குமார்க்குலாம் ஏன் இந்த இவ்வளோக்குள்ள பொறாமன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து இந்த அரசியல் ஒன்றும் கிழிக்க முடியல, தோத்து போயிட்டாங்களா, மொக்கையாக தோத்து போயிட்டாங்களா, பட்டு கேவலமாக தோத்து போயிட்டாங்களா, அதனால விஜய் ஜெயிச்சிடக்கூடாது. விஜய்க்கு கூட கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, இதெல்லாம் ஜெயிக்காது, தோத்துருவார், ஒரு தொழில் ஜெயிக்க முடியாது, இவ்வளோ தலைவன் இன்னைக்கு காமிச்சாரு பாரு.
அதாவது அவர் எப்பவுமே செயலை தான் கட்டுறாரு, சொல்லல செயல் செயல். அப்படி அப்படி கிளி தொங்கிட்டு வர அவங்களுடைய மூஞ்சி முகத்திரையெல்லாம் மூஞ்சில சாணியக்கார அடித்த மாதிரி சரத்குமார்லாம் தான் மூஞ்சி எங்கொண்டு வைப்பான்னு தெரில. ஏன்னா பேச்சு அப்படி பேச்சு. அந்த சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு, கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை, அவ்வளோக்குள்ள கீழ்த்தரம் வன்மம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ்ராஜ். இதுக்கு நம்ம யாருக்குமே சரியான ஒரு பள்ளி கொடுத்துருந்தேன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பேசுறதுக்கு நீ யாரியா, நீ நடிகை நாடாள கூடாதுங்கிற, அப்புறம் உன் இடத்துல போய் நின்று தோத்தானே போனேன், ஒரு தொழில் நின்னல சுயேட்சியா தோத்தானே போனேன், நீலாம் இங்கே வந்து பேசலாமா, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் யார் ஆள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக ஒரு பள்ளி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அவர் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, இது எப்படி கட்டுது இந்த அரசியலோட முடிவுன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் தோற்றாரு, ஸ்டாலின் தோற்றாரு, இந்த சமூகம் ரசிகர் மயமாய் இருக்கு, அரசியல் மயமாக்கப்படவில்லை அப்படின்ட்டு. யோ, காமராஜரும் ஸ்டாலினும் ஒன்னா? காமராஜர் எப்படிப்பட்ட கல்வி கண் திறந்த காமராஜர், எவ்வளோ படிக்காத ஒரு மேதனே சொல்லுவாங்க அவரை. அவர் எவ்வளோக்குள்ள நல்ல நல்ல விஷயங்கள் எளிமையாக எவ்வளோக்குள்ள ஆட்சி நடத்துறாரு. அவர் இறக்கும் போது அவர் வீட்டில் என்ன இருந்துச்சு? ஸ்டாலின் ஒன்னா, அவர் ஒன்னா? ஆனால் அதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட குச்சமே கிடையாதுண்ணே. ஏதாவது சொல்கிறப்ப யோ பிரகாஷ்ராஜ் பேயாமல் இருக்கணும், ஓகேவா? இது தமிழ்நாடு, நாங்கள் பார்த்துக்கிறோம், கிளம்பலாம் காத்துரட்டும். ஸோ அதுக்கப்புறம் யாரு கேட்டிங்கன்னா, போஸுங்கிட்டுக்கிற லூஸுங்கிட்டு. அதாவது விஜய் என்ன பண்ணாலும் ட்விட்டு, முதல் மாட்டு முறையில் அவர் பேசணும்னு ஒரு ட்விட்டு, யாரோ எழுதி கொடுத்துறது பேசுறாரு, எப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு, எதுக்கு எடுத்தாலும் ட்விட்டு, ஒரு நக்கலா. இப்போ போட வேண்டியதானே ட்விட்டை ஒட்டிக்கிட்டு. எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன். நம்மளுக்கு ஒரு 5-10 இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நான் போஸுங்கிட்ட கேட்குறேன். பேசாமல் ஒரு நாடகத்தில் நடிச்சிரியா, பேர் வாங்கினியா, போயிட்டே இருக்கணும், எதுக்குன்னு கேட்குறேன். அதாவது அரசியல் பேசலாம், எல்லாருக்குமே அரசியல் பேச தகுதி இருக்கு, ஆனால் ரொம்ப தரைக்குறவா நக்கலா இல்லை, அதே சினிமா துறையிலேருந்து வர்ற மனுஷனை அவ்வளோக்குள்ள தரங்கட்டத்தனமாக விமர்சிக்கிட்டு இன்னைக்கு கிடச்சிதா பதில்? யார் தளபதி தெரிஞ்சா காட்டினாரா? இப்போலாம் எங்கே கொண்டு வைக்க போறீங்க மூஞ்ச? ஸோ இதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு ஆள் இன்னைக்கு புதுசு வரவுன்னே சொல்லலாம், இது நம்ம லிஸ்ட்லேயே கிடக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா மாரி செல்வராஜ். அதாவது அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையை வந்து ஏதோ திமுக தான் தூக்கி நிப்பாட்டின மாதிரி அப்படி வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக செம்படிச்சிட்டு கூடிய ஆள். இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாலினுடைய தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜுக்கு அப்படியே மனசை வந்து பிசைதான், அதை ஏற்றுக்குள்ளேயே ஒரு மனசு முடியலையாம், அந்த அளவுக்கு தவிக்கிறாராம். அப்படியே ட்வீட்டை போட்டுக்க, அப்படி போட்டுட்டு விஜயவலுக்கு வாழ்த்துக்கள் வச்சு பிடிச்சதுக்கு அப்படின்ட்டு. என்ன அப்படி மனசை பிசையுது குடையுது அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடித்தட்டு மக்களுக்காக திமுக பண்ணிட்டு இப்போ நடந்த பிரச்சனைகளில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீதியை வாங்கி கொடுத்தா, இல்லை அந்த மக்கள் பக்கம் நினைச்சா, யார் பக்கம் நினைச்சுது? நான் உண்மையிலேயே சொல்கிறேன், மாரி செல்வராஜை பார்க்கும்போது எனக்கு வந்து ரஞ்சித் எவ்வளோ மேலேன்னு தோணுது. ரஞ்சித் மாரி செல்வராஜ் எல்லாருமே இதுக்கு முன்னாடியே திமுகவுக்கு தான் பயங்கரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அந்த மறைவுக்கு பின்னாடி ரஞ்சித் உண்மையிலேயே தான் மக்களுக்கு நீதி கிடைக்கல, தான் மக்களுக்கு நியாயமாக, அதாவது நம்ம வந்து நியாயமாக இருப்பாங்க அந்த திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், ஆனால் அந்த திமுக நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமாக உண்மையாக நிற்கலை அப்படின்னு சொல்லி திமுக எதிர்த்து அந்தாலும் பேசினாருங்க. அந்தாலும் பதிவு போட்டார். அவருடைய மனைவி ஆம்ஸ்டாங் போர்க்குடி எலும்பி சேர்ந்தாங்களா, அப்போ அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னார். ஸோ நியாயமான மனுஷனாவது அது வந்து ஒரு தைரியமான ஒரு பார்க்குறேன் ரஞ்சித்தை. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தவறு யார் செஞ்சாலும் எங்களுக்கு நீதி கிடைக்கல, எங்களை வச்சு ஆட்சிக்கு வரீங்கன்னா எங்களுக்கு உண்மையாக நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி உண்மையாக தன்னுடைய அந்த வெறுப்பை காட்டினார் இந்த மனுஷன். ஆனால் அதே இடத்துல இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் என்ன பண்ணிச்சு திமுக, அந்த உங்களுடைய மக்களுக்காக என்ன பண்ணிச்சு கேட்குறேன். திருமாவளவனுக்கு உண்மையா இல்லை திமுக, திருமாவளவன் வேற வழி இல்லாமல் மண்டிட்டு அப்படி கிடக்காரு திமுக கிட்ட முட்டு கொடுத்துக்கிட்டு. அங்கே அவருக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இப்போ தேர்தல் முடிவு எல்லாத்தையும் வெட்டு வெளிச்சமாக காமிச்சிட்டு, ஏன்னா திருமாவளவன் பின்னாடி இருந்த எல்லாரும் இப்போ விஜய் வலுப்புக்கு டிவிகள் சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் மக்களும் ஓட்டு போட்டாங்க. அங்கே இருக்க 2-3 பேர், அந்த 2-3 பேரையும் திமுக இப்போ தூக்கிடும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டாலின் அப்படி தோல்வி அப்படி மனசை பிசைதான், என்னத்தை பிசையுது. ஸோ நல்லா பார்த்துடுங்க, அதாவது மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க மாரி செல்வராஜ் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத இப்போ உணர்த்திட்டு இருக்காரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்களே அதுக்காண்டி. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சாட்டைக்கு பதில் கொடுக்காம போக முடியுமா? எத்தனை தடவை பேசினாலும் சாட்டைக்கு ஒரு பதில் கொடுத்தா நமக்கு திருப்தியே கிடைக்குது. ஏன்னா அவன் பேசின பேச்சு அப்படி இல்லை. அதாவது இனிமே வரலாற்றில் நடிகை மொத்தம் வந்தான், அரசியல் கட்சி ஏற்படுத்தினா அவன் ஜெயிச்சாங்கிற வரலாறே இருக்காது. அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. நல்லா எழுதி வச்சுடுங்க. அதாவது பெரம்பூர் தொகுதி, கிழக்கு 2 தொகுதியிலுமே தோக்காருங்க, விஜய் தோக்காரு. இந்த கிளிப்பிங்கை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க, தோக்காரு. ஆமாம், நான் சொல்கிறேன், அப்படியே எழுதி வச்சுடுங்க. ஏன்னா எங்களுடைய ஆட்டம் இந்த தேர்தலில் ருத்ர தாண்டவம் இருக்கும், சீமான் தாண்டவமாக இருக்கும். நொட்டிட்டு போச்சு, சிரிப்பாக தான் வருது எனக்கு. என்ன பேச்சுடா, கொஞ்சமாடா அண்ணன் நீ ஆட்டம்.
அதாவது வாங்கின காசுக்கு மேலே கூவினியடா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மக்கள் திருப்பி கொடுத்தாங்களா? என் மக்கள் சரியாக திருப்பி கொடுத்தாங்களா? அதாவது வரலாறு இருக்காதான் வரலாறு. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை விடவும் ஒரு படி மேலே தான் விஜய் அவர்கள். எம்ஜிஆர் மாதிரிலாம் ரீக்ரியேட்லாம் பண்ணலை, தனியாக ஒரு அத்தியாயமே வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு ஸ்டெப்பை இதை ரீச் பண்ணுறது எவனாலும் முடியாது. அதாவது எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போது அவருக்கு பக்கபலமாக இதுக்கு முன்னாடியே திமுக பொருளாளர் இருந்தார். திமுக கட்சியிலே இருந்தவங்க அனுபவம் உள்ளவங்க அப்படியே பிச்சுக்கிட்டு தான் வந்தார். புதுசாக 2 கோடி கட்சி ஆரம்பிச்சுலாம் வரல. விஜயவால் அப்படி கிடையாது. புதுசாக ஒரு கட்சி கொட்டிச்சுன்னு எல்லாரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து தன்னுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மட்டுமே கொண்டு வந்தார், யாரோட துணை இல்லாமலையும். இன்னொரு விஷயம், அவர் வர்ற காலகட்டத்தில் இவ்வளோ சோசியல் மீடியா அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி எதுவுமே அவருக்கு கிடையாது. இப்படி அவருக்காக கூட்டம் கொண்ட மக்கள் யாரும் இறந்து போகல. ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, எவ்வளோ பிரச்சனைகள். சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து வன்மமா அவ்வளோ பேரும் இந்த சாட்டமணி ஆட்கள் என்ன கதிரவாளி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அந்த மனுஷன் ஜெயிச்சிருக்காரு. சாதாரண வச்சு கிடையாது, சரித்திரமான அந்த வச்சு. எதெல்லாம் திமுகவோட ப்ளஸ்ஸோ அதெல்லாம் அடித்து காலி பண்ணியிருக்காரு மனுஷன். இந்த மாதிரிலாம் யாராலையும் பார்த்தீங்கன்னா அடித்து ஓட விடவே முடியாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, விஜய் படத்தையும் டைலாக் வரும், அதாவது நம்மளுக்கு எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் அடித்து 6 அடித்து நம்ம வந்து சென்டரில் சேர் போட்டு உட்காரணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அடிக்கூடாது. அதே மாதிரி எதிர்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதாவது திமுக எங்கெங்கெல்லாம் பலமாக இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் போட்டு அடித்து ஓட. இங்கே சென்னையில் பார்த்துருப்பீங்க 18 இடங்கள்லாம் 16 இடங்களில் விஜய் தாங்க வச்சு 2 இடம், ஒன்று சேப்பாக்கா, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது 2 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நாள் கிடையாது, பெருசாலாம் வச்சு பரல, அதாவது கொஞ்சம் பார்டரை ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதி திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வி, மா சுப்பிரமணியன் தோல்வி, எவ்வளோ எல்லாம் தோக்கடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணப்பட்ட ஆட்கள். ஜெயக்குமார் ஏடிஎம்கேல டெபாசிட் காலிங்க, ஜெயிச்சது யாரு? ஒரு ஆட்டோக்காரர், சாதாரணப்பட்ட மக்களை விட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், அதிசயம். அதாவது சொல்லி அடிப்பாங்கல்ல, டேய் நீ நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆளுமாங்கல்ல, ஒன்றும் வேண்டாம், யாரை அனுப்புகிறான் அவன் ஒன்றை காலி பண்ணுவாங்கிற மாதிரி தன்னுடைய தோழர்களை ஆட்டோ டிரைவர் யார் விட்டு அவனை விட்டு காலி பண்ணு. அதான் அது குளத்தூரில் முக ஸ்டாலின் அவர்லாம் யுஎஸ் பாபு அவர் பார்க்குறதுக்கு சில நேரம் நம்மளுக்கு காமிக்கணும். அவர் செஞ்சார் பாருங்க அன்றைக்கி சம்பவம், வேற மாதிரி ஒரு சம்பவம். ஸோ வேற மாதிரி நான் நினச்சேன் திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா தோற்றுருவார், எங்கள் தொகுதியில் அனிதாவை யாருமே ஜெயிச்சு கிடையாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. பாடுற வந்திருக்க ஜெயிக்க முருகன் கிட்டத்தட்ட நெருங்கி வந்தார், 2-3 முடிவு இல்லை மாதிரி ஆனால் ஜெயிச்சு அந்த ஆள் மட்டும் தான் வீழ்த்த முடியாமல் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்று, என்னுடைய கணிப்பே தவறானது ஒன்று, ஸ்ரீநாத் ஜெயிச்சது தான். அதுவும் மாபெரும் வச்சு கீதா ஜீவனை தோக்கடிச்சு தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் ஜெயிப்பு தான். நான் நினச்சேன், அதாவது தூத்துக்குடிக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ இருந்து ஒன்று ஸ்ரீநாத் நிப்பாட்டுறாங்களே, எப்படி ஜெயிக்க போகிறாரு, திமுகவோட கோட்டையாக இருக்குமா கீதா ஜீவன் கனிமொழி இவங்கெல்லாம் தூத்துக்குடியில் பலமாக இருப்பாங்க எப்படின்னு. ஆனால் அந்த ஓட்டுங்கிறது மக்கள் போட்டது யாருக்காக? அந்த வேட்பாளர்லாம் பார்த்து கிடையாது, விஜய் விசில் வர்றா ஓட்டை. ஸோ வெறுத்தலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் நம்மளும் எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு திருச்செந்தூரில் நின்று இருந்தால் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள சொல்லுது. அந்தளவுக்கு நம்மளுக்கே ஒரு விரும்பு கொடுத்துட்டு. ஸோ ஸ்ரீநாத் ஜெயிச்ச வச்சுங்கிறதுலாம் ஏன்னா அதிகமான ஓட்டணிகளை ஜெயிச்சிருக்காருங்க தூத்துக்குடியில். 30,000-35,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் சாதாரண வச்சு கிடையாது. எங்கெங்கெல்லாம் திமுக கோட்டையோ அங்கெல்லாம் ஒட்டச்சு சின்ன பண்ணமாக இருக்கார் மனுஷன். ஸோ யார் கணிக்க முடியாது, எல்லாருடைய கணிப்பையும் உடச்சிட்டாரு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் குடும்பமாக போய் ஓட்டு போட்டால் தான் விஜய்க்கு. அண்ணனா தம்பியா மகனா போடுவோமே ஓட்டு போடுவோங்க அப்படின்னு போட்டாங்க பாருங்க. அவர் கேட்டார், நாங்கள் போட்டோங்கிற மாதிரி அன்பு அள்ளி வாரி வழங்கிட்டாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியம் என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பத்திலேயே முதல் முறையாக ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு போட்டது இதான் முதல் முறை. அதுலேயே சாதனை. ஸோ எல்லா குடும்பத்திலும் அப்படி தானே போட்டிருப்பாங்க எல்லாருமே, விஜயவால் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் விஜயவாலுக்கு இவ்வளோ பெரிய வச்சு மக்கள் காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வரலாம் விஜயை தேடி. அதாவது எங்களுக்கு அப்போவே தெரியும், நாங்களும் இதே மாதிரி திருமணம் சொல்கிறாருல, இந்த மாதிரி எப்படி ஜாயிண்ட் அடிச்சிக்கலாமா, நம்ம வந்து ஆட்சியத்தில் பங்கு வைக்கலாமா, இனிமேல் எதுக்கு ஆட்சியத்தில் பங்கு வைக்கிறேன் இத்தனை பேர் என்னென்ன பேச்சு பேசுனீங்க. இன்னைக்கு ஜெயிச்ச உடனே அப்படியே மாற்றி அந்தர்படுத்தி இதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது, நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா, பாய்.